ஓம் மகா கணபதியே நமக. குருவாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2026ஆம் ஆண்டிற்கான மாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா கும்பராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாத கிரகநிலை ஆராயும் போது வருகின்ற 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 14ஆம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் தான் மாசி மாத பலன்களாக உங்களுக்கு தொகுத்து கொடுக்க இருக்கிறேன். அதில் குறிப்பாக பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய இந்த சனி பகவான், கும்பராசிக்கு அதிபதியான இந்த சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ தன் ராசிநாதன் தனஸ்தானத்தில் தனித்து உட்கார்ந்துருக்கிறது யோகம் தானேன்னா கண்டிப்பாக இது யோகமே. ஏன் என்ன காரணம் அப்படின்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு 7.5 சனியும் நடந்துகிட்ருக்கு. அப்போ இந்த 7.5 சனி நடக்கும் காலகட்டத்தில் இந்த சனி பகவான் கிரகங்களோட தொடர்பு பெற்றார்னா பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகரிக்கும். அப்போ எந்த இடத்துல தொடர்பு பெறாரோ அது சார்ந்த பிரச்சனைகள் அதிகரிக்கும். அப்போ உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் கிரகங்கள் இல்லாமல் தனித்து இருக்கிறதுனால இந்த நேர காலகட்டங்கள் பொருளாதாரத்தை ஈற்ற எண்ணங்கள் மட்டுமே உங்களுக்கு இருக்கும். எதை பற்றியும் நீங்கள் சிந்திக்க மாட்டீங்க. எனக்கு வாழ்க்கையில் எல்லாமே இழந்துட்டேன், இதுக்கு பிறகு நான் நேர் வழியில் செல்லணும், வாழ்க்கையில் பொருளாதாரத்தை ஈட்டணும், இழந்த பதவிகளையும் பொறுப்புகளையும் திரும்ப பெறணுன்ற நோக்கத்தோடு நீங்கள் செயல்பட ஆரக்கூடிய ஒரு நல்ல மாத காலகட்டமாக இந்த மாதம் உதயமாக போகுதுன்றதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஆனால் இதுக்கு முன்பாக நடந்த நிகழ்வுகள் கடந்த 5 வருட காலகட்டங்கள் மிகப்பெரிய சோதனை தான் சொல்லணும். அதிலும் கடந்த 3 வருட காலகட்டங்கள், அதை 2023 இந்த நேர காலகட்டம் வரலும் ஒரு சோதனைக்கான காலகட்டம் தான் சொல்லணும். குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு, கேஷு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள், கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள், சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள், குடும்ப ரீதியான தடைகள், வருமான குறைபாடு, பொருளாதார நெருக்கடிங்கிற மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை நீங்கள் சிந்தித்து வந்துட்டுருக்கீங்கன்னு தான் எழுதிங்க. ஏன்பா எனக்கு மட்டுமே இவ்வளோ சோதனைகளாக இருக்குது, வாழ்க்கையில் இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே இது மாதிரி கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்களா, எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி அவன் வந்துட்டு இருக்கான்ற மாதிரி ஒரு மன விரக்தி கூட உங்களுக்கு இருக்கும். இதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம். இந்த உலகத்தில் பிறந்த எல்லா ஜீவராசிகளும் இந்த சனி பகவானால் ஒரு சில நேரத்தில் கஷ்டப்படுறாங்க. அது எப்போ? இது 7.5 சனி நடக்கும்போது. அப்போ உங்களுக்கு இன்றைக்கி 7.5 சனி நடக்கிறனால நீங்கள் கஷ்டப்படுறீங்க. இதுக்கு பிறகு இன்னொரு 3 வருடம் கடந்து போனால் அடுத்தது மீனராசிக்காரர்கள் கஷ்டப்பட போகிறாங்க. இதுதான் உண்மை. அடுத்தது மேசராசி. அப்படின்னா எந்தெந்த கட்டத்தை நோக்கி இந்த சனி பகவான் போகிறாரோ இருக்கிற இடத்தை கொஞ்சம் நல்வழிப்படுத்தி கஷ்டப்படுத்தி ஒரு நேர் வழியில் செல்லக்கூடிய விதிகளை இந்த சனி பகவான் கொடுப்பார். இது ஒரு முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தெல்லாம் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கணும் அப்படின்னாக்கா இந்த சனி பகவான் வரக்கூடிய காலகட்டத்தை தான் அனுபவிக்க முடியும். அந்த அமைப்புகள் ஓரளவுக்கு ஒரு 100க்கு ஒரு 80% அனுபவித்து முடிச்சிட்டிங்கன்னு தான் சொல்லணும். மீதமுள்ள ஒரு 20% 2028ஆம் ஆண்டு வரலாம் அனுபவிக்கிறதுக்கான காலகட்டங்கள் இருக்குது. ஆனால் இந்த நேரத்திலேயே இந்த சனி பகவான் உங்களை நல்வழியில் யார் தப்பு செய்தாலும் நாம் தப்பு செய்யக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தை உங்களுக்கு தூண்ட வச்சிருப்பார். அதே நல்ல வழிகளோட நல்ல எண்ணத்தோட நீங்கள் தெளிவான வழிகளில் நீங்கள் முயற்சித்தீங்க அப்படின்னாக்கா எதிர்காலத்தில் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி தரும். 7.5 சனியை பற்றி கவலைப்பட வேண்டாம். எல்லாமே பட்டு தீர்ந்துட்டீங்க. இனிமேலுக்கு ஒன்றும் இழக்கிறதுக்கு இல்லை. கையில் இருந்த எல்லாமே இழந்துட்டு தனிமையில் உட்காந்துருக்க மாதிரியான ஒரு அமைப்பு. ஆனால் இதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னாக்கா புதுமையாக உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். நிரந்தரமான உத்தியோகம் அமையும். உத்தியோகத்தில் ஒரு நல்ல உயர்வுகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதனால் உங்களோட ஜாதகத்தை நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுத்து ஆலோசனை பெற்றுக்கிட்டு அதன் பின்னர் நீங்கள் முயற்சிகள் எடுத்தால் இந்த இனிவரும் காலகட்டத்தில் சோதனைகள் இல்லாமல் சாதனைகள் படைக்கக்கூடிய போது காலகட்டங்களாக உங்களுக்கு உதயமாக போகுது அப்படின்றீங்க. இந்த மாத காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் தனஸ்தானத்தில் இருக்கனால தன பிரச்சனைகளுக்கு ஓரளவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வும் சுபகாரியங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டம் உண்டு. தனாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 5ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்கறனால எதுக்கும் அஞ்ச மாட்டீங்க. தைரியமாக ஒரு சில முடிவுகளை எடுத்து துணிந்து செயலாற்றக்கூடிய ஒரு நபர்களாக இந்த நேரத்தில் இருந்துகிட்ருப்பீங்க. அதே இந்த குரு பகவானோட பார்வையில் லாபஸ்தானத்துக்கு போட இருக்கனால இந்த மாத காலங்களில் லாபங்கள் ஓரளவுக்கு அதிகரிக்கும். வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உண்டு. மூத்த சகோதரத்தினால ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாத காலகட்டம் வந்துட்டுருக்குங்க. இந்த மாத காலகட்டத்தில் 9ஆம் இடத்துல குரு பகவான் பார்வைகள் பெற இருக்கனால தந்தை வழி சொத்து சுகத்தினால ஒரு சில ஆதாயங்கள் பெற முடியும். அதனால் தந்தை வழி சொத்து சுகங்கள் பிரிக்கப்படாமல் இருக்குது, அதில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த மாத காலகட்டத்தில் அதுக்கான தீர்வுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமும் உதயமாக போகுதுன்றீங்க. தெளிவாக சொல்ல வரங்க, இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி வரலும் ஒரு அதிர்ஷ்டமாக இருக்குது.
இந்த ஜூன் 1க்குள்ளார கஷ்டப்பட்டு மீண்டு வந்தவங்களுக்கு ஏதாவது சுப நிகழ்வு செய்யணும், வீடு வாங்கணும், வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், குடிபெயரணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்குள்ளார முயற்சிகள் எடுத்துக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு சாதகமான சூழல்களை ஏற்படுத்தி தரும். ஏன்னா குருவின் பரிபூர்ண பார்வைகள் கிடைக்கிறதுனால. அதேபோல் 7ஆம் அதிபதி உங்கள் ராசியிலே வந்து உட்காந்துருக்கார். 5ஆம் அதிபதியோட தொடர்பு பெறதுனால இந்த கும்பராசி அன்பர்கள் யாராவது இந்த நேரத்தில் காதல் சம்மந்தப்பட்ட ஒரு பெண்ணை நினைக்கிறேன் பார்க்குறன்ற மாதிரி இருந்துட்டிங்கன்னா அதை இந்த நேர காலகட்டத்தில் வீட்டாருக்கு தெரிஞ்சு பிரிவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அப்போ நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அதே போல் இந்த கும்பராசி அன்பர்கள் தவறான பழக்க வழக்கங்களில் தன் குடும்பத்தை விட்டு அடுத்த நபர்களோட தொடர்புகள் இருக்கக்கூடிய தவறான பழக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நேரத்தில் தெரியப்பட்டு அதனால் பிரச்சனைகள் வழிவதற்கு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கவனமாக அந்த விஷயத்தில் மட்டும் இருந்துக்குங்க இந்த 1 மாத காலகட்டம் மட்டும். அதுக்கு பிறகு உங்களுக்கு இப்போ இந்த ராகுவை விட்டு சூரியன் கடந்து போயிட்டால் பிரச்சனைகள் வழிவகுக்காது. அதனால் நீங்கள் ஏற்கனவே பிரச்சனைகள் நடந்த நபர்களால் இந்த நேர காலகட்டத்தில் சிற்றின்ப வாழ்க்கையில் உங்களோட எண்ணத்தை துணிச்சு உங்களோட வாழ்க்கையை கெடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த மாதத்தில் மட்டும் அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும்னு விதிங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது. சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். கும்பராசி நேயர்களே, கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாசி மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு? பொதுவாகவே கும்பராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடவுளுடைய அனுகிரகம் பெற்ற ராசின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, ஏன்னா கும்பராசின்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் மன்றம் பார்த்தீங்களா, அதுக்கு மூலஸ்தலமே அந்த கலசம்தான். கலசம் இல்லாத கும்பாபிஷேகம் பண்ண முடியாது. அந்த கலசம்தான் உங்கள் ராசி. அப்போ இந்த கும்பராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்சிமம் கும்பராசியில் பிறந்தவங்க மட்டும் பாருங்க, கண்டிப்பாக அதிகப்படியாக ஒரு ஆன்மீகத்தில் அதிகமாக இருப்பீங்க, கடவுளுடைய அனுகிரகத்தில் இருப்பீங்க, ஏதோ ஒரு கடவுளுக்கு ஒரு தொண்டு செஞ்சுட்டு இருப்பீங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீகவாதிகளாக கண்டிப்பாக இருப்பீங்க. சரிங்களா? தன்னை பற்றி யோசிக்காம நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை பற்றி நம்ம குடும்பத்தை பற்றி யோசிக்கிற ராசி தான் இந்த கும்பராசி. சரிங்களா? இந்த கும்பராசியில பிறந்த உங்களுக்கு இந்த மாசி மாதம் பார்த்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகளை நிறைய கொடுக்க போறாரு. அதாவது நிறைய சான்ஸ் கொடுக்க போறாருன்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு சான்ஸ்ன்னா என்னன்னு சொல்லலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு லொக்கேஷன் போட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறீங்க. நீங்க போய் லொக்கேஷன் போட்டு போகும்போது ஒரு அந்த பாதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பாதை முடிஞ்சு போச்சு, உங்களோட பயணம் அவ்வளவுதான் சொல்லாது. அடுத்த பாதை, அதாவது அடுத்த ஒரு வழி உங்களுக்கு காட்டும், என்கரேஜ் பண்ணிட்டே இருக்காது. அதுவும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த பாதை உங்களுக்கு ஒன்று காட்டும், அதுவும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு பாதை காட்டும். ஆக மொத்தம் கடைசி வரைக்கும் நீங்க போற பாதை தப்புன்றதை அது சொல்லவே சொல்லாது, இல்லைங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை இந்த மாதம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியாதிபதி யாருன்னா சனி பகவான். நீதிமான் நம்ம சொல்லலாம். நீதிமான்னா என்ன? லஞ்சம் வாங்காத ஒரு கிரகம் தான் சனி பகவான். அதனாலதான் நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை. பொதுவாக சனி பிடிச்சி என்ன சொல்றாங்கன்னா, சனியா ஐயோ வந்தா வச்சு செஞ்சுட்டு போயிடுவாருப்பா, அவரு வேண்டாம் அப்படிம்பாங்க. ஆனா சனி பகவான் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு முறையா கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார், ஒரு போஸ்ட்மேன் மாதிரி. சனி பகவான் பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுங்களா? அதாவதுன்றதை பொறுத்த வரைக்கும் நல்லதோ கெட்டதோ சிந்திக்க மாட்டார். என்ன நீங்க செய்யற லாப தாபங்களுக்கு எல்லாம் பலன் கொடுக்குறவர் யாருன்னா சனி மட்டும்தான். நீங்க நல்லது பண்ணாலும் உடனே கொடுத்துருவாரு, கெட்டது பண்ணாலும் உடனே கொடுத்துருவாரு. அதனாலதான் சனி பகவான் நீதிமான்னு சொல்றோம். அவரு தான் உங்க ராசி அதிபதி. இப்போ உங்களுக்கு 7.5 சனி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் சனி பகவான் மாதம் மாதம் மாறுறதில்லை, 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மாறுறாரு. அதனால சனி பத்தி இந்த மாசம் முக்கியத்துவம் நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நடக்கிறது என்னவோ அதை நடந்தே தீரும். சரிங்களா? அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறார். உங்களுக்கு இருக்கிறது குரு பகவான் பஞ்சம குருவா இருக்கிறார். பஞ்சம குரு அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடம் 5ஆம் இடம். ஆனா கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா குரு உங்க ராசி பார்க்கிறாரு. இது எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும் அப்படின்றது எனக்கு தெரியல, தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா குருவுடைய பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 7, 9 நவகிரகத்திலேயே சுப கிரகம், கிரிமினல் மைண்ட் உள்ள கிரகம் யாருன்னா குரு தான். அதனாலதான் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு 4, 7, 8 கொடுத்தாரு, சனி பகவானுக்கு 3, 7, 10 கொடுத்தாரு, ராகு கேதுக்கு 3, 7, 11 கொடுத்தாரு. ஆனா குரு மட்டும்தான் 5, 7, 9
எடுத்துக்கிட்டாரு. இதுல என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு நீங்க கேட்கலாம். ஆனா நீங்க இப்படி என்னன்னாலும் அந்த 3 வீடு தான் வரும். 5, 7, 9 3 வீடு தான் வரும். நீங்க ரிப்பேர்ஸ் என்னன்னாலும் அதே 5, 7, 9 அதே 3 வீடு தான் வரும். இது எதனால நான் சொல்ல வரேன்னா, அதுதான் குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மை. குரு கொடுப்பார், எவர் தடுப்பார். அப்ப அந்த குரு பகவான் உங்களுக்கு 5வது ராசியில் இருக்கிறது முக்கியம் இல்லை. மிதுன ராசியில் இருக்கிற குரு உங்க ராசி தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. 9வது ராசியா வலதுபுறமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடமா பார்ப்பாரு. இடதுபுறமா பாத்தீங்கன்னா 5ஆம் இடமா பார்ப்பாரு. எப்படி பார்த்தாலும் அந்த 5, 7, 9க்குள்ளாரையே உங்களோட ராசி அடைக்கிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு 9வது ராசியை பார்ப்பாரு இல்லைங்களா? அப்ப 5 குரு பகவான் 9வது ராசியை பார்க்கும்போது பொதுவாக உங்க ஜாதகம் இண்டிவிஜுவலா நல்லா இருந்துருச்சுன்னா 5 விஷயத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு. இதுல முதல்ல குரு பார்த்தா நல்லது நடக்கும் போது என்ன நல்லது நடக்கும்னா திருமண தடைகள் விலகும். இப்ப குரு உங்க ராசி பார்த்துட்டு இருக்கிறதுனால திருமண தடைகள் விலகும். 2வது குரு பார்வைப்பட்டால் புத்திர பாக்கியம் பெருகும். புத்திர செல்வத்தை கொடுப்பாரு. திருமண தடைகள் விலகும், புத்திர செல்வத்தை கொடுப்பாரு. 3வது தன்னம்பிக்கையோட போராடுற சக்தி கொடுப்பாரு. அதனால பார்த்தா என்னாலையும் முடியும், நான் சாதிப்பேன், நான் மேல வருவேன், நானும் 4 பேர்த்துக்கு உதவி செய்வேன் அப்படின்ற அளவுக்கு தன்னம்பிக்கையோட போராடுற திறமை கொடுப்பாரு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம சுய ஜாதகம் நல்லா இருந்தா நம்ம ஜாதகத்துக்கு நம்ம கிரகங்களுக்கு என்ன தொழில் செஞ்சா நல்லா இருக்கும், எப்படி போனா நல்லா இருக்குன்றதை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க போனீங்கன்னா அந்த காரியம் ஒரு சக்சஸ் ஆகும். 4வது கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் பயப்பட வேண்டாம், நல்லதே பண்ணுவார். அதுக்கு அதாவது வாய்ப்புகள் கொடுப்பாரு இல்லைங்களா? காய்ச்ச மரம் கல்லடிப்படுன்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க இது வரைக்கும் மற்றவங்களுக்காக வேண்டி வேலை செய்துகிட்டு இருந்தீங்க, இதுக்கு மேல மற்றவங்க உங்களுக்கு வேலை செய்வாங்க. அதுக்காக வாய்ப்புகள் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு. அதுக்கு காரணம் நம்ம ஜாதகத்துல லக்னாதிபதிக்கு 10வது ராசி எந்த ராசி, அந்த ராசிக்கு அதிபதி நல்லா இருக்காரா இல்ல கெட்டு போயிட்டாரா, அது மட்டும் நீங்க பாருங்க சரிங்களா? அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்ப வரைக்குமே தனக்காக வாழாம தன் குடும்பத்துக்காக வேண்டி நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்காக வேண்டி வாழக்கூடிய ராசி எனக்கு தெரிஞ்சு நம்ம முன்னே சொல்லிட்டு கும்பராசி. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா இந்த மாதம் கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். இதுக்கு அடுத்தபடி இப்போ உங்களுக்கு ஒரு 70% நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்த மாசத்துல இருந்து 100% நல்லா இருக்கும். காரணம் என்னன்னா இப்ப குரு பகவான் ஒரு 2 மாச காலமா வக்கரத்தில் இருக்கிறாரு. அதனால ஒரு சிலருக்கு பெண்டிங் ஆகி தடையாகி தான் அந்த காரியம் நடந்திருக்கும். மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க சாமி நல்லா இருக்குன்னு, ஆனா எனக்கு நல்லது நடந்த மாதிரி தெரியலன்னு சொல்றவங்களுக்கு இந்த வாரத்தை நான் சொல்றேன். அதாவதுன்றது பார்க்கும்போது குரு பகவான் ஒரு 2 மாத காலமா பாத்தீங்கன்னா வக்கரத்துல போயிருந்தாரு. அதனால பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்குன்றது உண்மை. ஆனா இந்த அதாவதுன்றது மாசி மாசம் 27ஆம் தேதி குரு பகவான் வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். ஆங்கிலத்துக்கு சொல்லணும்னா மார்ச் மாதம் 11ஆம் தேதி அன்னைக்கு குரு வக்கர நிவர்த்தி ஆகிறார். அப்ப இதுக்கு மேல உங்களுக்கு இன்னும் சூப்பரா வேலை செய்யும். கிட்டத்தட்ட சொல்லணும்னா இந்த மாசத்தை விட அடுத்த மாசம் இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கும் சரிங்களா? ஏன்னா குரு உங்க ராசி பார்க்கிறாரு. உங்க ராசிக்கு குரு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் இருக்கிறாரு. அதனால பார்த்தா குலதெய்வத்தினுடைய வழிபாடு எடுத்துக்கோங்க, கண்டிப்பா இந்த மாசம் உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா? அதை தவிர உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் 12 இருக்கிறாரு. தேவையில்லாத வாதங்கள், தேவையில்லாத குழப்பங்கள் கண்டிப்பா வரும். பண விஷயத்துல, டாக்குமெண்ட் விஷயத்துல, குடுக்கல் வாங்கல் விஷயத்துல, பொன் பொருள் விஷயத்துல கண்டிப்பா கொஞ்சம் குழப்பங்கள் வரும். கொடுத்தது கேட்டா அடுத்தது பகையாகும். கொஞ்சம் கவனமா இருங்க 11ஆம் தேதி வரைக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் அடுத்தது 11ஆம் தேதி அன்னைக்கு உங்க ராசிக்கே வந்தாருன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அது போக உங்க ராசியில கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்ப ராகு உட்கார்ந்து இருக்கிறாரு. ராகுவோட இன்னும் 3 கிரகம் இணைஞ்சிருக்கிறாங்க. சூரியன் இணைஞ்சிட்டாரு, சுக்கிரன் இணைஞ்சிட்டாரு, புதன் இணைஞ்சிட்டாரு. அப்ப இந்த யோகம் பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள் உட்கார்ந்து சூரியனை புதனை பார்க்கறதுனால புதன் ஆதித்ய யோகம், சூரியனை சுக்கிரன் பார்க்கறதுனால சுக்கிரன் ஆதித்ய யோகம் உங்க ராசியில ஏற்பட்டிருக்குது. முயற்சி பண்றவங்களுக்கு வெற்றி கண்டிப்பா நிச்சயம். சுக்கிரன் அப்படின்னா மனைவி. அப்ப குறிப்பா ஒரு பெண்களுக்கு இந்த மாசம் நல்லா இருக்குது சரிங்களா? புதனுடைய ஆதித்யம் வந்ததுனால பாத்தீங்க அப்படின்னா வெளிநாடு யோகம், வெளி மாநில யோகம்,
இந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சனி பிடிச்சா நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது சுப விரயம் பண்ணுங்க நல்லது நடக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நான் என்ன சொல்றேன்னா சுப விரயம் பண்ணுங்க. சுப விரயம்னா என்ன? கடன் பட்டாவது, அதாவது இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, தொழில் ஆரம்பிக்கிறது, நல்லது பண்றது. கடன் ஆகணும், ஆனா அது முதலீடா இருக்கணும். சரிங்களா? வட்டிக்கு பணம் கொடுக்கறதோ, மற்றபடி ஜாமீன் எழுத்து போடுறதோ, மற்றவங்களுக்கு உதவி செய்ய உபத்திரியத்துல மாட்டிக்க வேண்டாம். சரிங்களா? அதனால 7.5 சனிங்கிறது கிட்டத்தட்ட இன்னொரு 1.5 வருஷம் உங்களுக்கு இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு பலமுறை சொல்ற மாதிரி தலைக்கு வர்றது தலப்பா கூட போகணும்னா சுப விரைய கடன் ஏதாவது பண்ணுங்க, நிச்சயமா நல்லா இருக்கும். அதனால எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு உங்க ராசியில் இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு 14ஆம் தேதி உங்க வீட்டுல புதன் வக்கரமாகிறார். அப்படி வக்கரம் ஆயிட்டாருன்னா 14ஆம் தேதிக்கு மேல படிப்பு கொஞ்சம் தடையா இருக்கும், கொஞ்சம் தாமதமா இருக்கும். அடுத்தது 17ஆம் தேதி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அடுத்தது மீன ராசிக்கு போயிடுவாரு. அப்படி போயிட்டாருன்னா மீன ராசிக்கு போய் சுக்கிரன் போய் உச்சத்துல உட்காரும் போது கண்டிப்பா அப்ப உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போயிடுவார் இல்லைங்களா? அப்ப கண்டிப்பா தன்னம்பிக்கை கொஞ்சம் அதிகமா கொடுத்துருவாரு. சொந்த பலத்தை நம்புறவங்களுக்கு கண்டிப்பா யோகத்தை கொடுத்துருவாரு. அதே சமயத்துல உங்க ராசியில உட்கார்ந்த சூரியன் இந்த மாசம் 1ஆம் தேதியிலிருந்து மாசி 30 வரைக்கும் உங்க ராசியில தான் உட்கார்ந்துருப்பாரு. சரிங்களா? அப்படி உட்கார்ந்து இருக்கக்கூடிய சூரியன், ஏன்னா பொதுவாக உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன் உங்க வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறாருன்னா, அதாவது பொதுவாக பார்த்துட்டுனா இந்த திருமணம் வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரு. நீங்க பயப்பட வேண்டியதெல்லாம் இந்த திருமண தடைகள் விலகும், திருமண யோகத்தெல்லாம் அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கு முன்னாடி உங்க ஜாதகத்துல திருமண பாக்கியம் நல்லா இருக்கா, திருமண சார்ந்த தோஷங்கள் ஏதாவது இருக்கா, ஏன்னா அதனால கூட திருமணம் தள்ளி தள்ளி போகும் இல்லைங்களா? அதனால அதை பார்த்துக்கோங்க. பொதுவாக உங்களோட நேர காலம் இந்த மாசம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், நீங்க பயப்படவே வேண்டாம். சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி. அடுத்து நாம் காண இருப்பது கும்பம். கும்பத்தினுடைய தனித்தன்மை என்ன தெரியுமா? கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அதனாலதான் இங்க 4-5 கிரகம் கும்மாளம் போட்டுட்டு இருக்காங்க, ட்ரெண்ட் போட்டுட்டு இருக்காங்க, ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருக்காங்க, கூட்டம் போட்டுட்டு இருக்காங்க, கமிட்மெண்ட் போட்டுட்டு இருக்காங்க, கான்ஃபிடன்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா? எத்தனையோ சொல்லலாம். சூரியன், ராகு, சுக்கிரன், புதன் பெரும் வல்லாளகண்ணை, பெரும் வல்லாளகண்ணைங்க. இங்க இருக்க பூரா பெரிய வல்லாளகண்ணைங்க சொல்லுவாங்கல்ல கிராமத்துல, அங்கே போகாதரா, அந்த மாதிரி கும்பம் கூடி வாழக்கூடியது. அந்த தனித்தன்மை சகலத்தையும் சேர்க்கக்கூடியது, சகல செல்வங்களையும் சேர்க்கக்கூடியது. யாரு வந்தாலும் வா, அதான் கோடி. அதான் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம கும்பத்தை பற்றி மாசியை பற்றி தான் பேசுகிறோம். அதனால தான் அந்த மாதம் புனிதமான மாதம். அதனால கோபுர கலசம்ங்கிறோம். அதனால தான் கோபுர கலசம்ங்கிறோம். கும்பத்துக்கு மட்டும் தனி அடையாளம் இருக்குது. அது எத்தனை நிலை இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் கோபுரம் 3 நிலையா, 1 3 7 1 3 5 7 9 எது இருந்தாலும் சரி, ஆனால் கலசம். அந்த கலச நீர் உள்ளேயே சேரும், சுத்திக்கிட்டே இருக்கும், ஆனால் உள்ளதும் சேரும், சுத்திக்கிட்டே உள்ளதும் சேரும். அந்த தன்மை உள்ள மக்கள், இலகிய மனசு. ஆனால் வாழ்க்கையில 12 ராசியில கும்பத்துக்கு இருக்கிற சோதனை, கும்பத்துக்கு இருக்கிற வேதனை, கும்பத்துக்கு இருக்கிற நிம்மதி இல்லாத வாழ்க்கை வேற எந்த இதுக்கு இருக்காது. ஏன்? இப்பத்தான் 7.5 சனி போயிடுச்சுங்கிறாங்க. இன்னொரு ஜோசியர் இப்பத்தான் 7.5 சனி வருதுங்கிறாங்க. எனக்கு தசாபுத்தியில் சந்திர தேசத்தில் ராகு புத்தி இருக்குது, ராகு தேசத்தில் சந்திர புத்தி இருக்குது. கழுத்தில் மாட்டிச்சு தூக்கு, கழுத்தில் மாட்டியாச்சு, தாம்பு கயிறை மாட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்படி சொல்றாரு நிறைய இருக்கு. அதில் சதய நட்சத்திரத்துக்கு அளவே இல்லை, சதய நட்சத்திரத்துக்கு அளவே இல்லை. அப்படியெல்லாம் நம்ம பேசிக்கிறோம், அப்படியெல்லாம் நினப்புக்கள் ஓடும், அப்படியெல்லாம் பொழப்பு நடத்தணுமா, இப்படியெல்லாம் வேணுமா. யார் இருக்கிறா? கூட பிறந்தவங்க யார், கூட பிறக்காதவங்க யார், நண்பர்கள் யார், நண்பர் அற்றவர்கள் யார்? என்ன தொழில்? விரக்தியான தொழில், நேர்மையற்ற தொழில், விரக்தியான தொழில், எதுலேயும் லாபம் இல்லை. இருந்து என்ன பண்ண போறோம்? பூரா கசண்டு 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 கசிந்து 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 அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே
அம்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையை பெருக்கி பொழுது சுருக்கும் புழுத்தலை புலையனின் தனக்கு செம்மையே ஆய சிவபோதம் அளித்த என் செல்வமே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களும் தருவாய். இம்மையே உன்னை சிக்கனை ஈடு இணையற்ற செயல் எதுவுமே இல்லை. இதை விட என்ன வேணும்? நேயர்கள் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி கஷ்டம்தான். அதே கடகத்துக்கு கஷ்டம்தான் புண்ணியம் செஞ்சிருக்கணும், அதே கும்பத்துக்கு கஷ்டம்தான் புண்ணியம் செஞ்சிருக்கணும். அப்படிப்பட்ட தன்மையும் பெருமையும் சக்தியும் படைத்தது கும்பம். அதுக்காகத்தான் கும்பம் தலையிருக்க வாழ இருக்காது. அப்படிப்பட்ட தசாபுத்தி பார்த்துக்கங்க. பொறியியல், மரங்கள், கம்ப்யூட்டர், வெளிநாடு, கேட்ரிங், காற்று சம்மந்தப்பட்டது, பிரளயம் சம்மந்தப்பட்டது, எந்த தொழில், பம்பு சம்மந்தப்பட்டது, நீர் சம்மந்தப்பட்டது, நிலம் சம்மந்தப்பட்டது, வெளிநாடு, முழுக்க வெளிநாடு, ஆராய்ச்சி அறிவு, சிதறல், அஸ்ட்ரானட்டிக்கல், ஐஐடி, எம்எம்டி, எல்லா வகையிலும் சீரும் சிறப்புமாக பாடக்கூடிய சீரிய மனப்பான்மை உள்ளவர்கள் கும்பராசி. கொஞ்சம் உடல் ரீதி 7.5 ஏற்கனவே கும்பத்தில் 1 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஆனால் வாக்கியத்தில் பார்த்தா ஆரம்பிக்குது. ரெண்டையும் போட்டு தயவு செய்து கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. நல்லா போங்க, தசாபத்தியை பார்த்துக்கோங்க, எத்தனை நாளைக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக திருக்கணிதம் வேலை செய்யும். திருக்கணிதம் நிறைய பேர்த்துக்கு இப்போ திருக்கணிதத்துலேயே இருக்கிறதுனால அட்வான்ஸாக இருக்கிறவங்க இப்போ யார் ஜாதகம் எழுதுகிறாப்பா, யார் கேட்டாலும் என்ன பண்ணுறாங்க, கம்ப்யூட்டரில் போய் போடுங்க தானே சொல்கிறீங்க. அந்த மாதிரி கலிகாலம் கம்ப்யூட்டர் காலம், கலிகாலம் கம்ப்யூட்டர் காலம், டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து, ஊர் பேர் முடிஞ்சு வச்சு அப்பா அம்மா பேர் அழகாக போட்டு கொடுத்துட போகிறோம். 200 ரூபாயிலேருந்து 2 லட்ச ரூபாய் 20,000 வரையும் இருக்குது. எவ்வளோ புக்கு வேல்யூ இருக்குதோ அந்தளவுக்கு 200 ரூபாயிலேருந்து 2,000 வரையும் அழகாக போட்டு கொடுக்க ஆள்லாம் இருக்காங்க. எந்த லாங்குவேஜ்லன்னு அது எந்த லாங்குவேஜ்னும் போட்டு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு சந்தேகம்னு கீழ்கண்ட முகவரிக்கு வாங்க. உங்களுக்கு ஃபோன் நம்பர் தருவி நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஐயானால முடியாது, ஃபோன் நம்பர் தருவி நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படிலாம் பண்ணி வந்தால் கும்பராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் மறந்துடாதீங்க. 7, 8, 9 குருபலம் இருக்குது. உங்கள் ராசிக்கு 2ல் சனி இருக்கிறாரு. என்ன வீட்டுக்காரமாக கவனம், உங்கள் வீட்டுக்காரமாக தானே துணைவாக இருக்காங்கல்ல, அவங்கள மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஃபேமிலி பிரச்சனை மட்டும், ஏன்னா ராகு கேது இருக்கிறதுனால அதை பார்த்துக்கோங்க. உமா மகேஸ்வரி ஸ்தோத்திரம், ஷண்முக கவசம், பவானி அஷ்டகம், உமா மகேஷ் ஸ்தோத்திரம், பவானி அஷ்டகம், அர்த்தநாரீஸ்வரர், அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அத்திருவே உய்வினை நாடாது இருப்பது உந்தமக்கு ஊனமென்றே கைவினை செய்தி என்பான் கடல் போற்றதும் செய்வினை வந்து இமை தீண்டா பரத்திரு நீலன் என்ற பதிகத்தை பாடுங்கள். 1 மண்டலம் அர்த்தநாரீஸ்வரர் கும்பிடுங்க. குடும்பத்தில் குதூகலமாக வாழுங்கள். நிச்சயமாக ஒளிவிளக்காக திகழுங்கள்.